ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கும் நாளைக்குமான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ரியாவும் ரம்யாவும் பேசிகிட்டு இருந்ததை அம்பிகா கேட்டுடுறாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரியா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. தீபாவை மாதிரி மாஸ்க் போட்டுட்டு அங்கே கார்த்திக் பக்கத்தில் போய் இருந்து அவன் கையால் தாலி வாங்கலான்னு நினைக்கிறியா? அதை நான் நடக்கவே விட மாட்டேன். இது என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம், என் வீட்டு கல்யாணம் மாதிரி. இப்போவே போய் நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்பிகா கிளம்ப, ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி ரம்யாவும் ரியாவும் பின்னாடியே கெஞ்சிட்டு போகிறாங்க. அப்புறமா ரம்யா அங்கேருந்து கர்ச்சீஃபை எடுத்து அதில் மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அதை அம்பிகாவுடைய முகத்தில் வைக்க அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த அம்பிகாவை யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக கொண்டு போய் மறைச்சி வைக்கிறாங்க. அப்புறமா ரம்யா தீபாவுடைய மாஸ்கை போட்டுட்டு அவங்கள மாதிரியே மணமேடைக்கு கிளம்பி போகிறாங்க. ஐயர் ரம்யா கிட்ட எல்லாருக்கும் நமஸ்காரம் வச்சுட்டு உட்காருமான்னு சொல்ல அவங்களும் எல்லாரையும் பார்த்து வணக்கம்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்ச தீபா மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அத்தைன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களே, இதில் உண்மையான என்னோட மருமக யாருன்னு அபிராமி கேட்க, அத்தை நான் தான் உங்கள் மருமக தீபான்னு தீபா சொல்ல, என்னம்மா திடுதுப்புன்னு வந்து நீ தான் தீபான்னு சொன்னால் உன்னை எப்படி நாங்கள் நம்புறதுக்குன்னு அபிராமியுடைய ஹஸ்பண்ட் கேட்குறாரு. சம்மந்தி, இவங்க ரெண்டு பேரில் யார் உண்மையான தீபான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, குழப்பமாக இருக்குது. தீபாவை பெற்றவங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான், நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு அபிராமி சொல்ல, தீபாவோட அப்பா அம்மா என்ன செய்கிறதுக்குன்னு புரியாமல் பார்க்குறாங்க. அப்புறமா தீபா, அம்மா அப்பா நான் தான் உங்கள் பொண்ணு தீபா, என்ன உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்குறாங்க. மயக்கத்தில் இருந்த அம்பிகாக்கு மயக்கம் தெளியுது. எழுந்து பார்க்குறாங்க. அப்புறமா தள்ளாடி தள்ளாடி மணமேடைக்கு வராங்க. வா அம்பிகா, இவ்வளோ நேரமாக நீ எங்கே போயிருந்தேன்னு அபிராமி கேட்க, நாங்கள் இவ்வளோ நேரம் வராததுனால தான் இங்கே தீபா யாருன்னு உங்களுக்குள்ளால கன்ஃபியூஷன் வந்திருக்குன்னு அம்பிகா சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னோட மருமக தீபா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு அபிராமி கேட்க, நன்னாயிட்டு தெரியும்னு அம்பிகா சொல்கிறாங்க. அப்போ என்னோட மருமக தீபா யாருன்னு நீயே சொல்லுன்னு அபிராமி கேட்க, இதோ மணமேடையில் நிற்கிறாளே இவ தீபாவே கிடையாது, இது டூப்ளிகேட் தீபான்னு சொல்ல, இல்லை நான் தான் உண்மையான தீபா, எல்லாரும் என்ன நம்புங்க ப்ளீஸ்ன்னு ரம்யா கேட்க, ஓ நீ தான் உண்மையான தீபாவா, இப்போ வரேன்னு சொல்லிட்டு அம்பிகா அவங்களுடைய மாஸ்கை கலத்தி எடுக்கிறாங்க. அப்போ ரம்யாவுடைய உண்மையான முகத்தை பார்த்து எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இதோட அந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க.